வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல் பொதுநலத் தொண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில வந்து ஒரு பாலியல் ஒண்ணு நடந்துருந்துச்சு. அதன் பெயர்ல வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு வந்து நல்ல ஒரு நியாய தீர்ப்பும், அந்த குற்றவாளிக்கு வந்து நல்ல ஒரு தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாகவும், தமிழக மக்களினுடைய இடத்திலிருந்து எடுத்த கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து, தமிழக அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, தமிழ் நீதித்துறை அனைவருக்கும் எங்களுடைய இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு மனவேதனையோட மக்கள் எல்லாமே இருக்காங்க. அந்த குடும்ப நிலை என்ன? அந்த பெண்மணி இன்னைக்கு வந்துட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு நல்ல முறையில போகவே முடியாது. அடுத்து போகுமோ, போகாதா அப்படிங்கிற ஒரு நிலையும் இதனுள்ள இருக்கு. அப்படிங்கிற நினைச்சது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மன கஷ்டத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த 5, 6 நாட்களாக. ஆனா, தமிழ்நாட்டில ஆளுங்கட்சியை தவிர, அதாவது அரசு அந்த பேரில் தான் கொண்டு வராங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள். ஆளுங்கட்சியை தவிர மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குவது போல மனதில் நினைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும், அதாவது தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நியாய தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும், குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிருந்தா தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதி, அதாவது 237 தொகுதியிலுமே இவங்க போய்ட்டு பிரச்சாரமே பண்ண எந்த ஒரு போராட்டமே பண்ண வேண்டாம். இது போராட்டம் பண்ணக்கூடிய வேலையே கிடையாது. ஏன்னா இதை வந்து சரியான முறையில் வந்து இதற்கு பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு தீர்ப்பு கொடுப்பதும், குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதுமே வந்து அரசு இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதித்துறை இருக்குது. இவங்க அதை பார்ப்பாங்க. இதை வந்து பார்க்குறவங்க சரியில்லை அப்படின்னா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க போராட்டத்துக்கு போகக்கூடாது. இவங்கெல்லாம் போகக்கூடிய இடமே வேறு இடத்துக்கு போகணும். வேறு இடத்துக்கு போனோம்னா பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடியும், குற்றவாளிக்கு நல்ல ஒரு தண்டனை இவங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இவங்க அந்த மாதிரி செய்யலை. காரணம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்றைக்கி ஆளுங்கட்சியை வந்துட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துவதற்கு இவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எப்படின்னா, இந்த பாலியலில் பாதிக்கப்பட்ட பெண்மணியை வந்துட்டு, அதாவது ஒரு பந்து மாதிரி கையில் எடுத்துக்கிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடிய சுவர்லேயே சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாலை எரியும் போது அந்த பாலுக்கு தான் வேதனை அதிகம், சுவருக்கு அதிர்ச்சி உருவாகும். அந்த சுவர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இந்த சுவரில் உங்கள் பாலை அடிக்க அந்த சுவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும் சுவர். ஆனால் பாலுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பந்துக்கு என்ன தெரியுமா? அந்த பண்ணு வந்து சுவரில் அடிபட்டு அது 2ஆக உடஞ்சி கீழே விழுந்துடும். அதான் இந்த பெண்மணி. இப்படி தான் இதனுடைய உண்மையான விஷயமே. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த பெண்மணிக்கு எங்கே நியாயத்திற்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க? இவங்க ஏன் வெளியே போராட்டம் பண்ணணும்? இது போக வேண்டிய இடத்துக்கு போனால் அழகாக அந்த பெண்மணிக்கு வாங்கி கொடுத்துலாம், அந்த குடும்பத்தாருக்கு நல்ல உதவி பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு நியாயத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க வந்து இந்த ஒரு பாலியலை வந்துட்டு அரசியலில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்துட்டு திமுக அரசாளக்கூடிய திமுகவை அசிங்கப்படுத்தி, குற்றப்படுத்தி அவங்கள ஆட்சியிலேருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு தான் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே இது அரசியல் உள்ளே கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகள்லையுமே போயிட்டு இவங்க வந்து இந்த போராட்டம் என்ற ஒரு பெயரில் வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் எங்களுடைய சேனல் மூலியமாக நாங்கள் சொல்ல முடியும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருந்தவர். அவர் ஒரு IPS அதிகாரி. அவருக்கு தெரியாத சட்டத்திட்டமா? அவருக்கு தெரிஞ்ச சட்டத்திட்டத்தை வச்சு அழகாக வந்து இந்த பெண்மணிக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கலாம், அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் அவர் செய்கிறத விட்டுவிட்டு அரசியல் ரீதியாக கொண்டு போய் அதை வச்சு மதுரையில் இன்றைக்கி கண்ணகி சிலை முன்னாடி இருந்து இந்த போராட்டத்தை தொடங்குறாங்க அப்படின்னால், அப்போது அரசியல் எங்கே இருக்குது? பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு எந்த நியாயத்திற்கு வாங்கி கொடுப்பாங்க? அது இல்லாமல் இவர் சட்டம் தெரிஞ்ச ஆள் யார்? இந்த அண்ணாமலை. அவர் எதுக்கு அங்கே போய் போராட்டம் நடத்தணும்? அப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? பார்த்தீங்க இல்லையா? இது போராட்டம் கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண்மணியை வந்து கையில் ஒரு பந்தாக எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். இது இவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஒரு கிரவுண்டு மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி தமிழ்நாடு. இதை வச்சுக்கிட்டு இவங்க ஆளுங்கட்சி அசிங்கப்படுத்துறாங்க மாத்திரம் கிடையாது, தமிழக மக்கள் மனசை வந்து குழப்பத்தை உண்டாக்கி ஆளுங்கட்சி மேலே ஒரு வெறுப்பை வர வச்சு வரக்கூடிய 2026 தேர்தலில் இவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முழுமையாக இருக்கும்போது, எல்லா கட்சி தலைவரும் வெற்றி பெற்ற முடியுமா? தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஓட்டு போடுவாங்களா? யாராவது ஒரு ஆள் தான் வர முடியும். அது யார் ஆட்சியில் அமருவாங்க அப்படிங்கிற அந்த நேரத்தில் போக தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நியாயத்தை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் போயிட்டு இவங்க சென்று இதை
இந்த பெண்மணியினுடைய பாதிப்பை போராட்டம் என்ற ஒரு பெயரில் வந்து 2026 தேர்தலினுடைய பிரச்சாரத்தை இப்போமே அவங்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்மணிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று ஒரு முழுமையாக மனசில் நினச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க போராட்டம் நடத்தாமல் போக வேண்டிய இடத்துக்கு போய் குற்றவாளியை பிடிச்சி தண்டனையை கொடுத்து இந்த பெண்மணிக்கு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நியாய தீர்ப்பு வாங்கி கொடுக்குற விட்டுட்டு, இவங்க நடத்துகிற போராட்டத்தினால வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இல்லை, உலக நாடு முழுவதுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள். இப்போ இவங்க போராட்டம் என்கிற பெயரில் பிரச்சாரமும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அவங்க குடும்பத்தார் வந்து தற்கொலைக்கு தூண்டி விடுவதாகத்தான் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். வணக்கம்.